Hello viewers, இன்னைக்கு நம்ம பார்க்க போறது One Piece episode 1139 part 1. ஓபன் பண்ணா கடலுக்குள்ள இருந்து வெளியில காட்டுறாங்க. கப கபன்னு வெளியில கப்பல்லாம் தீ பிடிச்சி எரியுதுன்னு மட்டும் நல்லா தெளிவா தெரியுது. அண்ட் அது மட்டும் இல்லாம பஸ்டர் கால் ஆக்டிவேட் பண்ணிட்டாங்க. சோ எல்லா ஷிப்ஸுமே ஃபயர் பண்ண ரெடியா இருங்க அப்படிங்கிற சத்தமும் கேக்குது. அதை கேட்ட உடனே இங்க வேகா பங்குக்கெல்லாம் தூக்கி வாரி போடும். இப்போ இந்த ஐலாண்டு வேர்ல்டு கவர்மெண்டோட ஒரு பெரிய த்ரெட்டா இருக்குது. அதனால எல்லா ஷிப்ஸுமே அட் அ டைம்ல ஃபயர் பண்ண போறாங்க. உடனே வேகா பங்கு இருந்துட்டு வேண்டாம், இந்த ஐலாண்டு தான் மனித குலத்தோட எதிர்காலம் அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு இருப்பாரு. அதே நேரம் ஐலாண்டுக்குள்ள இருக்க எல்லா மெரைனாளுகளும் அடிச்சு புடிச்சு ஐலாண்டை விட்டு வெளியில போவாங்க. ஏன்னா அட்டாக் நடக்கும் போது உள்ள இருந்தானுங்கன்னா அத்தனை பேருத்துக்குமே சங்கு தான். அதனால எல்லாத்தையுமே கப்பல்ல ஏற சொல்லி ஆர்டர் போட்டுருவாங்க. அதே நேரம் இங்க நம்ம ஆளுங்கெல்லாம் குமாவையும் பாணியும் தூக்கிட்டு அங்கிருந்து எஸ்கேப் ஆயிட்டு இருப்பாங்க. அப்போ பாணி பாத்தீங்கன்னா அவங்க அப்பாவை பார்த்து ரொம்பவுமே ஃபீல் பண்ணுவா, டேடி டேடின்னு. அதே நேரம் இங்க வேகா பங்கு சேட்டன் கிட்ட தெளிவா சொல்லுவாரு, இந்த ஐலாண்டு இந்த உலகத்துக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். இதை அழிச்சா சொல்ல போனா இந்த உலகத்துக்கே ஒரு பெரிய இழப்பு தான். அதனால வேண்டான்னு சொல்லிட்டு இருப்பாரு. அதே நேரம் அங்க ஒரு வைஸ் அட்மிரல் வந்து இந்த மாதிரி எல்லா ஷிப்புமே அட்டாக் பண்ண தயாராயிட்டாங்க, இதுக்கப்புறம் நீங்க யாரும் இங்க இருக்க வேண்டாம் சார், வாங்க கப்பலுக்கு போயிடலாம்னு சொல்லி கூப்பிடுவா. கிசருவும் நானும் இங்கே இருந்துக்கிறோம், நீங்க பாம்ஸ் எல்லாத்தையுமே கம்ப்ளீட்டா அட்டாக் பண்ண ரெடி பண்ணதுக்கு அப்புறம் நீங்க பாட்டுக்கு அட்டாக் பண்ணுங்க, நாங்க பாத்துக்கிறோம்னு சேட்டன் சொன்ன உடனே அவர் இருந்துட்டு இல்ல அது உங்களுக்கு ஆபத்துன்னு சொல்ல வருவா. ஆனா கிசரு எதிர்த்து பேசாம போய் வேலையை பாருங்கம்பா. சரி ஓகேன்னு சொல்லிட்டு அவங்க ரெண்டு பேர்த்த தவிர மத்த எல்லாருமே அங்க இருந்து கிளம்பிடுவாங்க. வேகா பங்கு வாயை வச்சுட்டு சும்மா இல்லாம நீ என்னைய கொன்னுட்டா மட்டும் இது எல்லாமே முடிஞ்சு போயிடாது சேட்டன், இது இப்படியே தொடர் கதையா தொடர்ந்துகிட்டு தான் இருக்கும். அண்ட் இந்த ஐலாண்டு மத்த ஐலாண்டு மாதிரி இல்ல, இங்க இருக்க பில்டிங்ஸ் ஒன்னொன்னுமே ஒவ்வொரு வெரைட்டியில செஞ்சது, லேட்டஸ்ட் ரிசர்ச் அது இதுன்னு சயின்டிபிக்கலா ஏகப்பட்ட கண்டுபிடிப்புகள் இங்க இருக்குது. அதை நீ அழிச்சிட்டீனா மறுபடியும் நம்ம 100 வருஷம் பின்னோக்கி போக வேண்டி இருக்கும். அதனால நான் சொல்றத கேளு, பஸ்டர் காலை இப்பவே ரிவோக் பண்ணு, இந்த ஐலாண்டை அழிக்காதன்னு சொல்லிட்டு கிசரு கிட்ட ப்ளீஸ் அப்படின்னு கெஞ்சுவாரு. அவனே ஒரு செகண்ட் ஷாக் ஆவான், என்ன சொல்றதுன்னு தெரியாம. அவன் கொடுக்கிற ரியாக்ஷனை பார்க்கும் போதே தெரியுது அவனுக்குமே பிடிக்கலன்னு. சேட்டன் அதை பத்தி எல்லாம் கண்டுக்காம ஏன் வேகா பங்கு இதே மாதிரி வேற ஏதாச்சும் விஷயத்த நீ கவர்மெண்ட் கிட்ட இருந்து மறைச்சுக்கிட்டு இருக்கியா, ஒழுங்கா சொல்லிரு, மறுபடியும் எங்களால தேடிட்டுலாம் இருக்க முடியாதுன்னு சொல்லுவாரா. உடனே வேகா பங்கு வேற வழி இல்லாம தலை குனிஞ்சு நான் கெஞ்சி பிச்சை கேட்கிறேன், அடுத்த வர ஹியூமனிட்டிக்காக நான் இந்த ஐலாண்டை காப்பாத்தியே ஆகணும், ப்ளீஸ் இந்த ஐலாண்டை விட்டுருங்க அப்படின்னு கெஞ்சியும் பார்த்துட்டாரு. ஆனா சேட்டன் கரைகிற மாதிரி இல்ல. நான் உங்ககிட்ட ஒரு விஷயத்த சொல்ல மறந்துட்டேன் அப்படின்ட்டு ஒரு பெரிய குண்டு தூக்கி போடுவாரு. என்னன்னா இந்த ஐலாண்ட்ல இருந்து ஒரு ஷிப் ஒண்ணு முன்னாடி எஸ்கேப் ஆகி போச்சு இல்ல, அதான் இந்த ஐலாண்ட்ல வாழ்ந்தவங்க எல்லாத்தையுமே கப்பல் ஏத்தி பத்திரமா அனுப்பி விட்டாங்களே, அந்த கப்பலையுமே காலி பண்ண சொல்லி ஆர்டர் போட்டாச்சு. மேபி அதுல கூட இந்த வாய்டு செஞ்சுரியை பத்தி தெரிஞ்சவங்க யாராச்சும் ஒருத்தங்க இருக்கலாம்ல, அதனால கூட கவர்மெண்ட்டுக்கு பிரச்சனை வர வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த கப்பலை காட்டுவாங்க. அப்படியே தக 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 தகன்னு கொழுந்து விட்டு எரிஞ்சுகிட்டு இருக்கும், யாரையுமே உயிரோட உள்ளயாமா. வார்ஷிப்பை வச்சு அடிச்சு மொத்தமா எல்லாத்தையும் காலி பண்ணி ஆச்சாமா. இதை கேட்டோன்னு வேகா பங்கோட மூஞ்ச பாக்கணுமே, அப்படியே பேய அடிச்ச மாதிரி ஆயிடுவாரு. அது மட்டும் இல்லாம கொலை வெறி ஆகும். ஆட அறிவு கட்டவனே, அவங்களுக்கும் இதுக்கும் சம்பந்தமே இல்லடா, அவங்க எல்லாம் இன்னசென்ட் பீப்புள், அவங்கள போய் தேவையில்லாம கொன்னுட்டேன்னு சொன்னா உன் கூட இருந்தவங்க தானே, அப்போ கொல்லத்தான் செய்வேன். இதே மாதிரி தான் ஓஹராலையும் நடந்துச்சு அப்படின்ட்டு ராபினோட ஐலாண்டை கொளுத்துனாங்கல்ல, அதான் அந்த வாய்டு செஞ்சுரியை பத்தி தெரிஞ்சிருச்சுன்னு. சொல்ல போனா அந்த ஊர் மக்களுக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்ல, தெரிஞ்சிருந்தா பஞ்சாயத்து தானேன்னு சொல்லி மொத்த தீவையுமே கொளுத்திட்டாங்க. அது ஹிஸ்டரியில இருந்து மட்டும் இல்ல, இதுக்கு முன்னாடி அப்படி ஒரு ஐலாண்டு இருந்துச்சுங்கிறதுக்கு தடமே இல்லாத மாதிரி பண்ணிட்டோம். இப்போ அதே மாதிரி தான் உன் ஐலாண்டும் மொத்தமா அழிய போகுதுன்னு உடனே வேகா பங்குக்கு கொல்ல காண்டாகும். அதே நேரம் இங்க அந்த பாசிபிஸ்டாஸ் சோல்ஜர்ஸ் எல்லாருமே வேகமா கப்பலை ஏறி அட்டாக் பண்றதுக்காக ரெடி ஆயிட்டு இருப்பாங்க. இங்க இவங்க எல்லாருமே அடிச்சு புடிச்சு வேக்கம் ராக்கெட்டை தேடி போவாங்க. ஆனா சஞ்சி மட்டும் போக மாட்டான், ஏன்னா வேகா பங்க காப்பாற்ற வேண்டி இருக்குது இல்ல. சோ இவங்களோட மீட்டிங் பாயிண்ட் ரியர் என்ட்ரன்ஸ்ல மீட் பண்ணும். எல்லாரும் அங்க வந்தோடனே எஸ்கேப் ஆயிடலாங்கிற மாதிரி சொல்லுவான். சரி ரைட், பத்திரமா போய் காப்பாத்திடுவான்னு சொல்லி அனுப்பி விட்டுருவாங்க. போக போக நமி மத்தவங்க எல்லாம் எங்க இருக்காங்கன்னு கேட்டா அவங்க ஆல்ரெடி ரியர் என்ட்ரன்ஸ்ல தான் இருக்காங்க. இனி வேகா பங்க மட்டும் தூக்கிட்டு போனா போதும், அங்க இருந்து மொத்த பேருமே எஸ்கேப் ஆயிடலாம். சரி ஏதோ சத்தம் கேட்டுட்டு இருந்துச்சே, என்ன ஏதுன்னு விசாரிப்பா. வேற ஒண்ணும் இல்ல, பஸ்டர் கால் ஆக்டிவேட் பண்ணிட்டாங்க அவ்வளவுதான் பானா. இங்க எல்லாத்துக்கும் பீதி ஆயிரும், எது பஸ்டர் காலா, அப்ப இந்த ஐலாண்ட மொத்தமா அழிக்க போறாங்களா, ஐயோ நம்ம செத்தோன்னு சொல்லி சாப்பரும் உசோப்பும் கதறிட்டு இருப்பாங்க. எத்தனை டைம்டா இந்த பஸ்டர் காலை நம்ம ஹேண்டில் பண்றதுன்னு. இப்ப என்னன்னா சீக்கிரமா இங்க இருந்து கிளம்பணும், இதுக்கு மேல இங்க இருந்தோம்னா நம்ம உசுருக்கு தான் ஆபத்துன்னு கதறிட்டு இருப்பான். உடனே ராபின் பார்த்துட்டு நான் ஏதாச்சும் பண்ணணுமான்னு ஏப்பா. ஆனா அவ இருக்க நிலைமையில எதுவுமே பண்ண முடியாது. அதனால சாப்பர் ரெஸ்ட் எடுக்க சொல்லிடுவான். சரி பிராங்கி போனி பத்திரமா போய் சேர்ந்துட்டாங்க. லூஃபி என்னன்னா அப்படின்னு கேட்டா சஞ்சிக்கு அவன் எங்க இருக்கான் என்னன்னே தெரியல, பட் நல்லபடியா இருக்கான். சரி அங்க நிலவரம் என்னன்னு நம்பி கிட்ட கேட்பான். ஜோரோ பாத்தீங்கன்னா லுச்சி கூட இன்னும் சண்டை போட்டுட்டு இருக்கான். ஜின்பே அதை தடுக்க போயிட்டு இருக்காராமா. என்ன பஞ்சாயத்துனா ஜோரோ சண்டையில ஜெயிச்சிருவான், அதுல எந்த பிரச்சனை
பிரச்சனை இல்ல. ஆனா வழி தெரியாம எங்கேயாச்சும் தொலைஞ்சு போயிருவான், அதான் பஞ்சாயத்து. அதுக்கப்புறம் ப்ரூக் பாத்தீங்கன்னா லிலித்துக்கு ஹெல்ப் பண்ண போயிருக்கானாமா. எல்லாம் இவங்க கப்பலை பத்திரமா எடுத்துட்டு வரதுக்காக தான். ஆனா என்ன ஒரு பஞ்சாயத்து ஆயிருச்சுன்னா, அந்த ரோபோட் கப்பலை எடுத்துட்டு வரும்போதே பாதியில அதை அடிச்சு காலி பண்ணிட்டாங்களே. அதனால இவங்க பிளான் பண்ண மாதிரி எல்லாம் இந்த தீவுல இருந்து இவங்க பறந்தே தப்பிச்சு போக முடியாது. எல்லாம் அந்த கிசரூப்பைய பார்த்த வேலை. சரி இப்ப எப்படி எஸ்கேப் ஆறதுன்னு கேட்டா ப்ரூக் ஏதோ ஒரு ஐடியா வச்சிருக்கானாமா. அதை வச்சு எஸ்கேப் ஆயிடலாம்னு சொல்லிட்டு இருக்கும் போதே அங்க ப்ரூக் பாத்தீங்கன்னா கேஷுவலா காஃபியை குடிச்சுக்கிட்டு கப்பல் எடுத்துக்கிட்டு இங்க இருந்து தப்பிச்சு போறதெல்லாம் இட்ஸ் a piece of cake, நம்ம எல்லாம் அசால்ட்டா எஸ்கேப் ஆவோம்னு சொல்லிட்டு விழுந்து விழுந்து சிரிச்சிட்டு இருப்பான். லிலித்தும் பாத்தீங்கன்னா என்ஜாய் பண்ணிட்டு இருப்பா, சூப்பரா எலும்பு கூடு மண்டையான்னு. இப்படி போனா நம்ம கண்டிப்பா ரியர் என்ட்ரன்ஸுக்கு ஈஸியாவே போயிடலாம் அப்படி இப்படின்னு பயங்கரமா பாராட்டுவா. என்ன அப்படி பண்ணி வச்சிருக்கான்னு பார்த்தா கீழே மேகங்கள்லாம் இருந்துச்சுல்ல, அது எல்லாத்தையுமே ஃப்ரீஸ் பண்ணிட்டான். சோ அதனால கப்பல்ல அப்படியே ஸ்கேட் பண்ணிக்கிட்டே போறாங்க. அவனை பாராட்டி தள்ளன சந்தோஷம் தாங்க முடியல. சரி இப்ப ஃப்ரீஸ் பண்ணி கப்பலை மின்னல் வேகத்துல மூவ் பண்ணி கொண்டு போயிட்டு இருக்கோம். இதை எப்படி ஸ்டாப் பண்ண போறோம்னு கேட்டா அதுக்கு பதில் இல்ல, பேன்னு பேந்த பேந்த முழிப்பான். லிலித் ஏதாச்சும் அதுக்கும் பிளான் வச்சிருப்பான்னு அப்படியே ஆர்வமா பாப்பா. இன்னும் அதை பத்தி நான் தெளிவா யோசிக்கலாமான்னு சொன்ன உடனே வாயிலே ஒரு குத்து. ஏன்னா இதே வேகத்துல இவங்க போனாங்கன்னா கண்டிப்பா மேல இருந்து கீழே விழுந்து கப்பல் சுக்கல் சுக்கலா போயிடும். என்னடா பண்ண போறேன்னு கேட்டா எனக்கே தெரியல லிலித், ஏதாச்சும் பண்ணுன்னு காலில் விழுந்து கதறிட்டு இருப்பான். கப்பல் பாத்தீங்கன்னா அடிச்சு புரண்டு பிச்சுக்கிட்டு போயிட்டு இருக்கும். சரி இனி இதுக்கப்புறம் நம்ம ஆளுங்க இந்த ஐலாண்ட்ல இருந்து தப்பிச்சாங்களா இல்ல இந்த ஐலாண்டை காப்பாத்த போறாங்களான்னு அடுத்தடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். டாடா.